முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். என்னவென்றால், கோட்டையின் கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு நாட்டின் ஒரு பகுதியை நான் தருகிறேன், தோற்றுவிட்டால் கை வெட்டப்படும் என்றான். பலர்கள் ஐயமுற்றார்கள். ஒரு இளைஞனோ துணிந்து வந்து திறக்க முற்படுகின்ற போது பலர் சொன்னார்கள், ஏம்பா, வாழ வேண்டிய வயசு எவ்வளவு இருக்கிறது, இப்போது ஏன் தகாத செயலில் இருக்கிறாய், கை என்னாவது என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், இந்த கதவை நான் திறந்தான் ஒரு நாட்டுக்கு அரசன், ஆனால் நான் தோற்றால் திறக்காவிட்டால் என் கைதான் போகும், உயிர் போகாது என்றான். அதற்கு சில பேர் சொல்லியும் கேளாமல் அவன் கையை வைத்து திறந்தான். தாப்பால் போடாமலே இருந்தது. அந்த கோட்டை கதவு திறந்து விட்டது. அன்பு நண்பர்களை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கு முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள். அதை போலதான் நாம் இந்த பதிவை போடுகின்ற போது எனக்குள் ஐயம் ஏற்பட்டது. நாம் சொல்வது சரியாக இருக்குமோ, தவறாக இருக்குமோ, யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்தேன். ஆனால் அறிவு என்பது விசாலமானது. அந்த அறிவை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். உபயோகப்படுத்திவிட்டால் அந்த அறிவு மங்கு போய் துருப்பிடித்த இரும்பு போல் ஆகிவிடுவோம். ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதனால் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்குத்தான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், இன்ஸ்டாகிராமில் போட்டேன், ட்விட்டரில் போட்டேன், வாட்ஸ்அப்பில் பதிவு செய்கிறேன். என் பணி தொடரும். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.